மக்கள் பணத்தை கொள்ளை எடுத்திருக்கான்னு சொல்லி ஆதாரத்தை வெளியே தூக்கி போடுறதுக்கு பதிலா எங்க வருது பிஜேபிக்கு சேர்ந்திருப்பா. இது என்ன அப்ப வந்து அப்ப நீ பிஜேபிக்கு ஆள் பிடிக்கிற இடமா கோர்ட்டு நீதிமன்றங்கள்? ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தா ஒரு பழிவாங்கும் படலாமாவே இருக்கு. நீ பிஜேபிக்கு வர்றியா இல்லையா இதை தனங்க காதுல ஒலிக்குது. செந்தில் பாலாஜி கீழே உள்ள தீர்ப்பே அப்படி சொல்லலைங்க அப்படின்னு சொல்லி அப்பீல் போனதுனால இன்னைக்கு அவர் தப்பிச்சிருக்காருன்னா அவரையும் உள்ள கொண்டு வச்சு இந்த செந்தில் பாலாஜி மாதிரி நெருக்கடி கொடுத்திருப்பார்களோ? இதே சித்தார்த் லூத்ரா தான் வந்துட்டு ஸ்ரீமதி வழக்கில வந்து நியாயத்துக்காக நின்று களமாடியவர். சித்தார்த் லூத்ரா வந்து நிக்கிறாரு அப்படின்னு சொன்னவரைய அங்க ஜட்ஜு சிங்கிள் ஜட்ஜ் கேக்குறாங்க, ஏங்க நீங்க எல்லாம் வந்து நிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. வாதாட சொல்லுங்க, நீங்க வந்து எதிர் இடி தரப்புல ஐடி தரப்புல பிஜேபி தரப்புல பேச சொல்லுங்க, நாங்க பேசுறோம் அப்படின்னு சித்தார்த் லூத்ரா வந்து பேசும்போது ஒரு செந்தில் பாலாஜியை தூக்கி நீங்க வந்து உங்க பக்கத்துல வச்ச உடனே பிஜேபி இங்க தாமரை வளர்ந்துருமா? செந்தில் பாலாஜி என்கிற அந்த அவர் வந்து நியாயத்தின் பக்கம் நிற்கும் போது மக்கள் சப்போர்ட்ல இருக்காங்க. இப்படிதான் வந்து மத்தவங்க நடத்துனீங்களா? அப்ப ஒருதலை பட்சமாக இல்லையா? அப்ப செந்தில் பாலாஜி வந்து பக்காவாக பழிவாங்கப்படுகிறார் என்பது வந்து தெளிவா தெரியுது. வங்கி கணக்கில் திரு செந்தில் பாலாஜியுடைய வங்கி கணக்கில சம்பந்தம் இல்லாம அமௌண்ட் எல்லாம் யார் நீங்க திருத்தி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து மிக முக்கியமான கேள்வி. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை சமூக நீதித்துறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் திரு அகமது சாஹிப் அவர்கள். வணக்கம் தொடர். வணக்கம். நாட்களாக நேற்றைக்கு பாத்தீங்கன்னா பொன்முடி வழக்குல ஒரு அவருக்கு சாதகமான தீர்ப்பாக வந்து விட்டது என்று ஒரு தகவல் வெளியாகிறது. ஆனா பாத்தீங்கன்னா தொடர்ந்து செந்தில் பாலாஜி வழக்கில் மட்டும் அவருக்கு சாதகமா எதுவும் வரவில்லை. கிட்டத்தட்ட 600 சாட்சியங்கள் எல்லாம் சேர்த்திருப்பதாக சொல்லுகிறார்கள். அவருக்கு நிரந்தரமா ஜெயிலுங்கிற மாதிரியான பேச்சு தொடர்ந்து போயிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த வழக்குகளை? அதாவது திரு செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தவரையில சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அவர் அரெஸ்ட் செய்யப்பட்டாரு. அவர் அரெஸ்ட் பண்ண வித்தின் 1 மணி நேரத்துல நம்ம அறக்கழகத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம், கருத்து பதிவு பண்ணோம். அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்ட முறையே சரியில்லை. இடின்னு சொல்லக்கூடிய அமலாக்கத்துறை ஐடி வந்து இது என்ன அவர் குற்றம் நிரூபிக்கப்பட்டவங்க நடந்த மாதிரி நடக்கிறீங்களே. நைட்டு இரவு வந்து மிட் நைட்ல ஒரு அமைச்சர் வீட்டு கதவை தட்டினா உடனே எப்படி திறப்பாங்க? நீங்களும் சாமானியமான வீட்டுல வந்து சாமானிய மனுஷங்க வீட்டுல கதவை தட்டா திறக்க முடியாது. நைட்டு மிட் நைட்ல வந்து கதவை திறக்கவில்லை என்று என்ன செய்யறாங்க, ஏறி குதிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் அஃபென்ஸ் என்று நம்ம அன்றைக்கே பதிவு செய்தோம். அதுக்கு இடி அமலாக்கத்துறையில இருந்து என்ன ஒரு சப்பக்கட்டு கட்டினாங்கன்னா, அவர் வந்து இந்த 10 நிமிஷம் கேப்ல என்ன செய்வாராம், செந்தில் பாலாஜி அந்த ஆதாரங்களை எல்லாம் ஆவணங்களை எல்லாம் வந்து நெருப்பிட்டு கொளுத்திடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆக மொத்தத்துல பார்க்க வேணும்னா திமுகவுடைய அமைச்சரவையில இருந்த திரு செந்தில் பாலாஜி அவர்கள் முக்கியமான அமைச்சர். அவர் கொங்கு பெல்ட்ல பிஜேபி வந்து வளர விடாம வந்து தடுக்கிறதுல மிகப்பெரிய சக்தியா இருந்தால் அதற்கு பழி வாங்கப்பட்டாரா என்ற கேள்விதான் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் இருந்தது. ஆனால் என்னுடைய பார்வையா இருக்கட்டும், அறக்கழகத்துடைய ஊடகத்தை பார்வையாக இருக்கட்டும், தப்பு செய்தவர் யாராக இருந்தாலும் வந்து சட்டத்தின் முன் சமம் என்ற அடிப்படையில உண்மையிலேயே செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், அமைச்சர் பொன்முடியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், மக்கள் பணத்தில் ஊழல் செய்தார்கள் என்று நிரூபிக்கப்பட்டால் அது தண்டனை வழங்க வேண்டிய தீர்ப்பு வழங்கும் இடத்துல வந்து நீதிமன்றங்கள் இருக்கிறது. ஆனால் செந்தில் பாலாஜி விஷயத்தை பாத்தீங்கன்னா முழுக்க அரசியல் பழிவாங்கலாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அவரை வந்து நெருக்கடி கொடுத்து ஏதோ பிஜேபிக்கு உள்ள கொண்டு தள்ளுறது தான் வேலையா இருக்கும் போல தெரிகிறது. அதை நோக்கித்தான் வந்து மத்திய அரசாங்கம் இடியும் ஐடியும் கையில் எடுத்து சுவந்தி அதிகாரியை போல எப்படி வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜியோட இருந்த சுவந்தி அதிகாரியை நெருக்கடி கொடுத்து இப்போ பிஜேபிக்கு ஒரு மாறின பிறகு ஞான ஸ்நானம் பெற்று வந்து இப்போ பிஜேபியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக கூட நிறுத்தினாங்களா இல்லையா பிஜேபி சார்பா? அந்த மாதிரி எதுவும் பிளான் நடக்கிறதா என்கிற சந்தேகம் வந்து எல்லாருக்குமே இருக்கிறது. அஜித் பவாருக்கு அது நடந்திருக்குல்ல? ஆமா, அது நடந்திருக்கு இல்லையா? இப்ப நேற்று அந்த 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 வாத பிரதிவாங்க நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பா இருக்கும். நான் நீதிமன்றத்தை நான் குறை சொல்லவில்லை,
நம்ம இப்பவுமே சொல்றோம், அது யாருடைய நம்ம நடுநிலையான சரியான நிலையான பார்வைதான். தப்பு என்ன யாசம் நடந்தது? தப்பு தான். நடந்தது என்னன்னா, இப்போ சென்னை அமர்வு நீதிமன்றத்துல வந்து 3வது முறையாக ஜாமீன் தள்ளுபடி ஆகுது. நீதியரசர் அல்லி அவர்கள் வந்து என்ன செய்றாங்க, அந்த ஜாமீன் மனுவை வந்து தள்ளுபடி பண்றாங்க. 2 தரப்புடைய வாதங்களுமே வந்து பயங்கர டஃப்பா தான் இருந்தது. இப்போ அரியமா சுந்தரம் அட்வொகேட் சீனியர் கவுன்சில் வந்து அவங்க யாருக்காக ஆஜர் பண்ணாங்கன்னா, திரு செந்தில் பாலாஜிக்காக ஆஜரானார்கள். அவர் எடுத்து வைத்த வாதங்களை எல்லாம் பார்க்கும்போது, அட இவ்வளவு அநியாயமா? அப்படிங்கிற மாதிரி நடந்துச்சு. அப்படிங்கிற மாதிரி நமக்கு நினைக்க தோணுச்சு. என்ன சொல்றாரு? வங்கி கணக்கில் திரு செந்தில் பாலாஜியுடைய வங்கி கணக்குல சம்பந்தம் இல்லாம அமௌண்ட் எல்லாம் ஏன் நீங்க திருத்தி வச்சிருக்கீங்க? அப்படிங்கிற கேள்வி வந்து மிக முக்கியமான கேள்வி. அது எப்படி ஒரு வங்கி கணக்குல உள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ல சம்பளம் எப்படி திருத்துவாங்க? அப்ப அமலாக்கத்துறை நீங்க கையடையாம பண்றீங்க. எங்களுக்கு எதிராக போடப்பட்ட டாக்குமெண்ட்ல ஆவணங்களை ஏன் திருத்தி போட்டுட்டு இருக்கிறீங்க? அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாங்க. பென் டிரைவ்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த வீடு புடுந்து குதிச்சு சுவர் ஏதி குதித்து வந்து உள்ள போய் ஆவணங்களை கைப்பற்ற சொன்னாங்களே, அது ஒரு பென் டிரைவ் இருக்கு பொழுது அந்த பென் டிரைவ்ல உள்ள சம்பந்தமான வந்து டாக்குமெண்ட் சம்பந்தமான ஃபைல் எல்லாம் வந்து என்ன செய்யறாங்களாம், அமலாக்கத்துறையால வந்து உள்ள பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிற வாதத்தை எடுத்து வைத்தார்கள். இப்ப அதற்கு வந்து ஈடு தரப்புல அரசு தரப்புல வந்து ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் வந்து சுந்தரேசன் அவர் என்ன வாதம் வைத்தாருன்னா, 2016 2017 திடீரென்று 10 லட்சம் ரூபாய், பல கோடி ரூபாய் வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கு. அதனாலதான் அந்த ஸ்டேட்மெண்ட் நாங்க வந்து பிரிண்ட் போடுறோம். அது யாருடைய கணக்குன்னு கேட்கணுமா கேட்கக்கூடாதா அப்படிங்கிற வாதத்தை அவங்க வைக்கிறாங்க. நீதிபதி அல்லி அவர்கள் வந்து ஒரு சில வாசகங்களை சொல்லி இந்த தீர்ப்பை வந்து அளித்தாரு. நம்ம 3வது முறையாக ஜாமீன் ரத்து வழங்க மாட்டோம் என்று சொன்னார். நீதிபதி அல்லி அவர்கள் சொல்லும் போது என்ன சொன்னார் தெரியுமா? 2 தரப்புடைய வாதத்தையும் கேட்டு விட்டு பாஸ்வேர்ட் பண்ணிட்டாரு. தீர சிந்திச்சு தான் ஒரு பதில் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட் வந்து பிரிப்பர் ஆகி தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. அதுல எந்த மாற்றம் செய்யப்படவில்லை. வழக்குடைய அந்த ப்ராசஸ்ல எந்த மாற்றம் நிகழல. எப்படி நாங்க உங்களுக்கு ஜாமீன் தர்றது? நீங்க உங்களுக்கு ஜாமீன் தந்தால் நீங்கள் சாட்சியை கிளப்பீர்கள். நீங்க வந்து அமைச்சருங்கிற செல்வாக்கை பயன்படுத்தி என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தையும் நீங்க வந்து மாத்திடுவீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இடி சொல்லிட்டு பென் டிரைவ்ல உள்ள தகவலை மாற்றம் செய்திருக்காங்க. உங்களுக்கு எதிராக போடப்பட்ட ஆவணங்கள்ல வந்து மேனிபுலேட் பண்ணிருக்காங்கன்னு நீங்க வாய்மொழியா சொல்றதுலாம் வந்து கோர்ட் ஏத்துக்கிறாங்க. ப்ரூஃப் தாங்க அதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சாட்சிகளை நான் விசாரிக்க வேண்டும். 2000க்கு மேற்பட்ட குற்றப்பத்திரிகை நகல்ல வந்து நான் நிறைய கேள்விகள் இருக்குது. அதையெல்லாம் விசாரித்த பிறகுதான் நீங்க உங்களுக்கு நான் ஜாமீன் தர்றதா இல்லையாங்கிற முடிவு செய்ய வேண்டி இருக்கும். அதனால நீங்க பென் டிரைவ்ல வந்து நீங்க பண்ணீங்க, அந்த டாக்குமெண்ட்ல மேனிபுலேட் பண்ணிட்டாங்க, திருத்தம் செஞ்சிருக்காங்கன்னா சொல்லி என்ன செய்ய முடியாது, நீங்க ஜாமீன் அப்ளை பண்ண முடியாது என்று சொல்லி நீதியரசர் அல்லி வந்து நிராகரித்திருக்கிறார். இப்ப நம்முடைய கேள்வி இதுதான். இப்படித்தான் மத்த பிஜேபி அமைச்சர்களை நீங்க நடத்துனீங்களா? பிஜேபி காரங்க மேல 3 எம்எல்ஏ மேல இதே மாதிரி குற்றச்சாட்டு எழுந்த போது மகாராஷ்டிரால உத்தவ் தாக்கரே வந்து அந்த ஃபைலை கொண்டு மூவ் பண்ணும்போது கிடப்பில் போட்டு விட்டீர்களே. சுவந்த அதிகாரியை வந்து இப்படி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எந்த நெருக்கடி கொடுத்ததோ அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல சுவந்த அதிகாரி நெருக்கடி கொடுத்தீங்க. அவர் பிஜேபி கட்சி மாறிட்டாரு. மாறின உடனே அவர் வந்து எல்லா ஊழல் குற்றச்சாட்டுகளும் வந்து வாஷிங் பவுடர் நிர்மா மாதிரி மோடி சலவை பவுடர் போட்டு நீ கலவுன மாதிரி இப்ப எப்படி பரிசுத்தமான அவர் அப்படி எப்படி ஆகினாரு? நீங்க சொன்ன மாதிரி அஜித் பவார் எப்படி ஆகினாரு? அப்ப பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த பிஜேபி கவர்மெண்ட் இடி அமலாக்கத்துறையை ஐடியை தன் சுயநலத்துக்காக பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் வந்து தன்னுடைய அரசியல் எதிரியை பழி வாங்குவதற்காகத்தான் பயன்படுத்துகிறார்கள். அவங்க நியாயமான முறையில வந்து சிபிஐயோ ஐடிஐயோ இடியோ அவங்க வந்து செய்யல, அவங்க இயங்க விட மாட்டிருக்காங்க. மோடி அமித்ஷா மோகன் பகவத் கும்பல் தான் தன்னுடைய கைப்பாவையாக வைத்துக் கொண்டிருக்கிறது. அரசியல் எதிரியை பழிவாங்கப்படுகிறார் என்று சொன்னார். அப்ப அங்க வந்து தமிழ்நாட்டுல திமுக தான் பிஜேபிக்கு அரசியல் எதிரி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்த இந்தியா கூட்டணி தலைமை தான் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, மாமக, முஸ்லீம் லீக்னு சொல்லி மதிமுக இப்படி வந்து ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய சக்திகள் மதச்சார்பற்ற அந்த கூட்டணி வந்து பிஜேபி இங்கே காலு கொண்டுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் நாங்க வந்து விண்ணை வாழா திரிச்சிருவோம், மலைய கயிறா திரிச்சிருவோம், விண்ணை வில்லால் வளைத்துடுவோம்னா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. எப்போ எடப்பாடியாட்ட இருக்கும்போது சேர்ந்து இருக்கும்போது
அப்ப அப்படி எடப்பாடியாரோட அதிமுகவோட கூட்டணியில் இருந்த டைம்ல கூட பிஜேபியால என்ன செய்ய முடியல, கொங்கு மண்டலத்துல வந்து கால் ஊண்ட முடியவில்லை, அதை வந்து கையில எடுக்க முடியவில்லை. அதுக்கு மிகப்பெரிய தடையாக இருந்தது அமைச்சர் செந்தில் பாலாஜி. எனவே தான் அவரை 200 சொச்ச நாள் ஆகியும் நீ உள்ள கொண்டு வச்சிருக்கிறீங்க என்று பொதுமக்கள் நினைக்கிறாங்களா இல்லையா? நான் வந்து நீதிமன்றம் தான் இதை சொல்ல வேண்டும். செந்தில் பாலாஜி அவர்கள் குற்றவாளியா நிரபராதியா என்பதை சொல்லக்கூடிய இடத்தில் நானும் நீங்களே இல்லை. ஆனா நடத்தப்பட்ட விதம் இப்படிதான் வந்து மத்தவங்க நடத்துனீங்களா? அப்ப ஒருதலை பட்சமாக இல்லையா? அப்ப செந்தில் பாலாஜி வந்து பக்காவாக பழிவாங்கப்படுகிறார் என்பது வந்து தெளிவா தெரியுது. இப்ப இதான் நம்ம சொல்றோம். அதுக்காக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வரைஞ்சுக்கிட்டு நிக்கிறோம். அவர் வந்துட்டு அப்பளுக்கு அப்படி சொல்லவில்லை. இதே மாதிரி ஏன் மத்த ஆளுகளையும் செய்ய மாட்டிருக்கீங்க? பிஜேபி உடைய நிர்வாகிக்கா செய்யவில்லை? இதுதான் நம்முடைய கேள்வியா இருக்குது. அதே கதை தான் பொன்முடிக்கும். ஓகே. இப்ப இன்னொரு விஷயம் முக்கியமா கவனிக்க வேண்டியதுனாக்கா, செந்தில் பாலாஜி வழக்கிலேயே இடையில ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி என்ன ஆச்சுனாக்க, பாஜக என்னை சேர சொல்லி வற்புறுத்தினார்கள் அமலாக்கத்துறையினர் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வெளியே வந்துச்சு இல்லைங்களா? அத யாராலும் மறுக்க முடியாது, அது வந்துச்சு. இப்ப வர செய்திகள் என்னன்னா, இப்போ இன்னைக்கு உள்ள செய்திகள் கூட பாத்தீங்கன்னாக்கா, பிஜேபிக்கு பாஜகவுக்கு செந்தில் பாலாஜிகள் போக போகிறார் அப்படின்னு செய்திகள் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை? யூகத்திற்கு வந்தாம் பதில் சொல்ல முடியாது. நான் யூகத்திற்கு பதில் சொல்ல முடியாது. ஆனா இந்த நாட்டுல எதுவும் நடக்கும். செய்திகள் வெளிவருது. நான் அந்த செய்தியை பார்த்தேன். ஆனால் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பிலிருந்து எந்த விதமான மேட்டரும் இல்லையே. அவர் இன்னுமே வந்து திமுகவுடைய அமைச்சர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், திமுகவுடைய ஆள்கள் சுத்தி நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர் வந்து ஏதோ வந்து அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தமா நமக்கு தெரியவில்லை. செய்திகள் வெளிவிட்டே இந்த மாதிரி வந்துட்டே இருக்கு. நாம் என்ன கேட்கிறேன், திரு செந்தில் பாலாஜி அவர்களை பிஜேபியில சேரான்னு வச்சுக்கிருவோம் ஒரு பேச்சுக்காக. நீங்க நம்ம செய்தியில் வாசிக்கப்போ அப்ப என்ன அர்த்தம்? நம்ம எதைதான் சொல்லி கொண்டிருந்தோமோ, எப்படி வந்து டெல்லியில, உத்தரப்பிரதேசத்துல, மகாராஷ்டிரால அந்த கவு பெல்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்துல எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தாங்களோ அதே ஃபார்முலா தமிழ்நாட்டிலேயே செயல்படுத்தி வெற்றி கண்டிருக்கிறாங்களே பாஜக. அதான அர்த்தம். எப்படி வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து அங்க வந்து அசுர பலத்தில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜிக்கு எதிராக எவ்வளவு நடவடிக்கை எடுத்து கடைசியில தோல்விட்டு நிற்கிறார்களோ, அதே மாதிரியான பகிரங்கமான தோல்வியை வந்து தமிழ்நாட்டுல இன்னும் வீரியமா மக்கள் களமிறங்கி நினைச்சுவாங்க, தோற்கடிப்பாங்க. ஒரு செந்தில் பாலாஜியை தூக்கி நீங்க வந்து உங்க பக்கத்துல வச்ச உடனே பிஜேபி இங்க தாமரை வளர்ந்துருமா? செந்தில் பாலாஜி என்கிற அந்த அவர் வந்து நியாயத்தின் பக்கம் நிற்கும் போது மக்கள் சப்போர்ட்ல இருக்காங்க. இப்ப திமுக பக்கம் இருக்கும் போதும் செந்தில் பாலாஜி பக்கம் இருந்தாங்க. அதிமுக இருக்கும்போது அவர் அமைச்சராக அழகு பார்த்தார்கள். நாளைக்கு பிஜேபி போனா நிச்சயமா நிச்சய மாட்டாங்க, அவர் அரசியல் அனாதை ஆகிவாங்க, மக்கள் கைவிட்டுருவாங்க. ஏன்னா இந்த மண்ணு வந்து பெரியாருடைய மண், பெரியாருடைய மண் இதுங்க. இது கண்ணிய தமிழர் காகிதமிழத்து களமாடிய மண். இது புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த வாரிசுகள் வாழக்கூடிய மண். எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் வந்து வார்த்தெடுத்த மண். கர்ம வீரர் காமராஜருடைய கல்வி கண் தந்த மண் இந்த மண்ணு. இது வந்து சகோதரத்துவத்துக்கும் சமத்துவத்துக்கு உண்டான மண். பாஜக சனாதன வர்ணாசிர கும்பம் வந்து அவருடைய ஜம்ப இங்க பலிக்காது. நீங்க வந்து செந்தில் பாலாஜியை நம்ம கேள்விப்படுற மாதிரி ஒரு செந்தில் பாலாஜி அல்ல, 1000 செந்தில் பாலாஜியை நீங்க வந்து நெருக்கடி கொடுத்து நீங்க உங்க பக்கம் வச்சுக்கிட்டாலும் இங்க வந்து நீங்க என்ன தேய்ச்சிட்டு உருண்டாலும் ஒற்ற மண் ஒட்டவே செய்யாது உங்க உடம்புல. அப்படிப்பட்ட தமிழ்நாடு மண்ணு நிச்சயமாக 2024 மிகப்பெரிய ஒரு பாடத்தை வந்து அவங்க வந்து கற்றுக்கொள்வாங்க. இவ்வளவு நெருக்கடி, அண்ணாமலை வச்சு இவ்வளவு பிரச்சனை. இன்னைக்கு பொன்முடி அவங்களுடைய ஒய்ஃபும் வந்து சரண்டர் ஆகிறதுக்கு போக தேவையில்லை, சரண்டர் ஆக தேவையில்லை விளக்குங்க சுப்ரீம் கோர்ட்ல. அப்ப எந்த அளவுக்கு அவங்க கேஸ்ல நியாயம் இருக்கு? அதுல ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? அவருடைய மனைவியும் சேர்ந்து 3 ஆண்டு கால சிறை தண்டனைன்னு சொன்னாங்க. இப்போ பொன்முடி அவர்களுக்கு வந்து முகுல் ரோத்தி வந்து என்ன செஞ்சாங்க, ஆஜராக சீனியர் கவுன்சில். அதே மாதிரி விசாலாட்சி, திருமதி விசாலாட்சி பொன்முடி அவங்க தரப்புல ஆஜரான யாருன்னா சித்தார்த் லூத்ரா. இதே சித்தார்த் லூத்ரா தான் வந்துட்டு ஸ்ரீமதி வழக்கில வந்து நியாயத்துக்காக நின்று களமாடியவர். சித்தார்த் லூத்ரா வந்து நிக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அங்க சிங்கிள் ஜட்ஜி கேக்குறாங்க, ஏங்க நீங்க எல்லாம் வந்து நிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. சித்தார்த் லூத்ரா பார்த்து கேக்குறாங்க நேத்து என்னங்க, எங்களுடைய கிளைண்ட் அவர் வந்து ஒரு அப்பீல் பண்ணியிருக்காரு. அப்பீல் பண்றதுக்கு அந்த ஸ்டேட் கவர்மெண்டுடைய, அதாவது தமிழக அரசு வந்து எந்த விதமான இது பண்ண விடல, எந்த அஃபிடவிட்டும் போடல, அப்பீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அது மாதிரி லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த கோர்ட்டு, ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட் வந்து அப்பீல் பண்ற வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்பீலுக்கு வந்திருக்காங்க, நாங்க நிக்கிறோம், என்னங்க பிரச்சனை? வாதாட சொல்லுங்க. நீங்க வந்து எதிர் இடி தரப்புல, ஐடி தரப்புல, பிஜேபி தரப்புல பேச சொல்லுங்க, நாங்க பேசுறோம் அப்படின்னு சித்தார்த் லூத்ரா வந்து பேசும்போது
கடைசியில என்னன்னா 2006 இருந்து 2011 நாடு அந்த அந்த 5 ஆண்டு காலம் 2006 டு 2011 ஆண்டுக்குள்ள வருமானத்துக்கு எதிராக சொத்து சேர்த்தார். இதான குற்றச்சாட்டு. இதான குற்றச்சாட்டு. அது கேஸ் நடக்கட்டும். அது நடக்கும். ஆனா வந்து பெயில் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியோ சரண்டர் ஆகணும்னு சொல்லி எங்க இருக்கு சொன்ன உடனே சுப்ரீம் கோர்ட் சொல்லுது இடைக்கால நிவாரணம் கொடுக்கிறோம். அந்த கேஸ் முடிகிற வரை நம்ம பொன்முடி அவர்களோ விசாலாட்சி பொன்முடி அவர்களோ நீங்க ஜெயில போய் சரண்டர் ஆக தேவையில்லை, கோர்ட்ல போய் சரண்டர் ஆக தேவையில்லை தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அப்ப என்னன்னா பதவியும் இலக்க வைத்து விட்டு விசாரணையில இந்த வழக்கு வந்து முழுக்க ஒரு திமுக சாதமான திசைவெளி போக்கு. சித்தார்த் ருத்ராவுடைய வாதம் முக்கியமானதா? சித்தார்த் ருத்ராவை பொறுத்தவரையில அவர் வந்து யாரு என்னதுலாம் பார்க்க மாட்டாரு. நமக்கு நேரடியா பழக்கம் என்ற அடிப்படையில சொல்றேன். கேஸ்ல தான் நிற்பார் ஏவார். அந்த கேஸ்ல கூட அவர் இந்த பணம் கிடைக்குது அது பணத்துக்கு விளையாடுற ஆளு கிடையாது. நம்ம ஸ்ரீமதி வழக்கு நேரடியா பார்த்தோம். சித்தார்த் ருத்ரா அவருக்கு நியாயம் இருக்கா இல்லையா அதான் அவர் பேசினார். அவர் பேசின பேச்சு என்னன்னா முகுல் ரோத்து அப்படிதான் பேசினாப்ல. முகுல் ரோத்தும் நல்ல நம்ம திறமையான வழக்கறிஞர் தான். 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிச்சிருக்கீங்க, 50 லட்சம் ரூபாய் ஃபைன் கட்டணும்னு சொல்றீங்க. யாரு? பொன்முடிக்கு சொல்றீங்கன்னா அவர் அமைச்சர், ஓகே, அவர் மேல அரசியல் இருக்கும், அவரு லஞ்சம் வாங்கியிருப்பாரா வாங்கலையா 2வது விஷயம், பரிசீலனைக்கு உட்பட்டது. ஒய்ஃபுக்கு ஏன் வந்து எப்படி 50 லட்சம் கட்டணும்? அவங்க ஒய்ஃபு வந்து அவங்க ஏன் 3 வருஷம் உள்ள இருக்கணும்? அவங்க யார்கிட்ட போய் லஞ்சம் வாங்கினாங்க? ஒய்ஃபு போய் லஞ்சம் எப்படி வாங்க முடியும்? ஒய்ஃப் மேல வந்து வருமானத்துக்கு எதிராக சொத்து சேர்த்த வழக்கில் அந்த பணத்திலிருந்து ஒய்ஃப் பேர்ல இந்தென்ன டாக்குமெண்ட் வாங்கியிருக்காங்க, இந்தென்ன சொத்துக்கள் வாங்கியிருக்காங்க, அந்த டாக்குமெண்ட் தான் இருக்கு, இந்தெந்த கம்பெனி திறந்திருக்காங்க தான் இருக்கு, ஒய்ஃப் பேர்ல இவ்வளவு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க, இப்படிதான் நிரூபிக்க வேண்டும். அது அசல் வழக்கு வரும்போது நாங்கள் பேசிக்கொள்கிறோம். இப்போதைக்கு ஒய்ஃப் எப்படி சரண்டர் ஆகணும், ஏன் சரண்டர் ஆகணும் என்கிற கேள்விகள் எல்லாம் கேட்கும் போது நான் அப்படி சொல்லவே இல்லையே, கீழே உள்ள தீர்ப்பே அப்படி சொல்லலைங்க அப்படின்னு சொல்லி அப்பீல் போனதுனால இன்னைக்கு அவரு தப்பிச்சிருக்காருன்னா அவரையும் உள்ள கொண்டு வச்சு இந்த செந்தில் பாலாஜி மாதிரி நெருக்கடி கொடுத்திருப்பார்களோ என்கிற விஷயம் வந்தது. ஆக மொத்தத்துல நீதிமன்றங்களாக செயல்பட வேண்டும். நீதி அரசர்கள் வந்து அழுத்தத்துக்கு ஆள்படாமல் வந்து சத்தியத்தை சொல்ல வேண்டும். அப்படி சொன்னா பாக்குறாங்கல்ல, ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தா ஒரு பழிவாங்கும் படலமாவே இருக்கு. நீ பிஜேபிக்கு வர்றியா இல்லையா இது தானங்க காதுல ஒலிக்குது. செந்தில் பாலாஜி என்னென்ன விஷயத்துல வந்து ஊழல் செய்திருக்கிறார், இன்னென்ன அடிப்படையில வந்து சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செஞ்சிருக்கிறாரு, மக்கள் பணத்தை கொள்ளை எடுத்திருக்கான்னு சொல்லி ஆதாரத்தை வெளியேற்றிக்கு போடுறதுக்கு பதிலா எங்க வருது பிஜேபிக்கு சேர்ந்திருப்பா. இது என்ன அப்ப வந்து அப்ப நீ பிஜேபிக்கு ஆள் பிடிக்கிறமா கோர்ட்டு நீதிமன்றங்கள்? செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டுல இருந்து நீங்க ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றி டிஸ்பிளே பண்ணீங்களாங்க? என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்க்கு கொடுத்த சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பின்படி அவங்க எதை கைப்பற்றுகிறார்களோ அதை வெளிக்காட்ட வேண்டும், பத்திரிகைகள் காட்ட வேண்டும். அவங்க சொந்த அட்லீஸ்ட் வந்து சம்பந்தப்பட்ட சொந்தக்காரர்களுக்கு குடும்பத்தினர் காமிக்க வேணும். ஆனா என்ன நடந்துச்சு? உள்ள ஃபுல்லா கதவு போட்டு வெளியில இருந்து பெரிய ட்ரங்க் பெட்டியில பெரிய ஒரு பார்சலை கொண்டு போனாங்களா இல்லையா? பார்த்தோமா இல்லையா? அப்ப என்னன்னா அவருடைய நீதி விசாரணையிலிருந்து அவர் வந்து செக்அப் பண்ணக்கூடிய அந்த உள்ள போய் நம்ம என்ன செஞ்சாங்க அள்ளிட்டு வந்தாங்களா, அது எல்லா நடவடிக்கையும் பாத்தீங்கன்னா பழிவாங்கும் படலம் தான் நடந்து கொண்டிருந்தது. இதையும் தாண்டி அவர் தாக்கு பிடிக்க முடியாம பாஜக போய் அவர் போய் சேர்ந்தாருன்னா செந்தில் பாலாஜி அண்ணாமலையை விட கீழாக நிலையா ஆயிடுவாரு, செல்லா காசு ஆயிடுவாரு. அது அவர் தான் முடிவு பண்ண வேண்டும். அவருக்கு தெளிவா தெரியும். இன்னும் பட்டோடு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். வரக்கூடிய செய்திகள் வித்தியாசமா வருகிறது. ஓகே, செய்திகள் முன்னுக்கு பின் முரணாக வருகிறது, நம்ப தகுந்த செய்திகளும் அல்ல. இருந்தாலும் கூட செந்தில் பாலாஜி வழக்கிலும் பொன்முடி வழக்கிலும் என்ன நடந்ததுங்கிறத தெளிவா கோர்ட்ல நடந்த விவாதத்தை வச்சு அப்படியே சொல்லியிருக்கீங்க. அப்படியே மக்கள் பாரு இருக்குது. இந்த விவாதத்தில் உள்ள அரைக்கலது நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி. நன்றி.